بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள் ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, சுய பரிசோதனை சுய விசாரணை என்ற தலைப்பின் கீழ் முந்தைய வகுப்புகளில் நம்மில் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை பற்றி சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், நம்முடைய வணக்க வழிபாடுகளை குறித்து ஆன்மீகத்தை குறித்து சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆரோக்கியத்தை பற்றி சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்ற தலைப்புகளின் கீழ் குர்ஆன் சுன்னா ஒளியில் சில செய்திகளை அறிந்து கொண்டோம். இந்த வகுப்பில் பொருளாதாரம் குறித்த சுய பரிசோதனை நம்மில் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும். பொருளாதாரம் குறித்து சுய பரிசோதனை நம்மில் ஒவ்வொருவரிடத்திலும் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ وَاذْكُرُوا اللَّهَ كَثِيرًا لَعَلَّكُمْ تُفْلِحُونَ. அல்லாஹு தஆலா ஜும்ஆ என்ற அந்த சூராவிலே 10வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான், فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ, ஜும்மாவுடைய தொழுகை முடிவடைந்து விட்டால், நிறைவேற்றப்பட்டு விட்டால், ஃபன்தஷிரு ஃபில் அர்த், நீங்கள் பூமியிலே பறந்து செல்லுங்கள், பரவி செல்லுங்கள், வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தன்னுடைய வாழ்க்கைக்காக
வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்காக வேண்டி இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை தேடி பயணிப்பது என்பது மார்க்கம் அனுமதித்த வலியுறுத்திய ஒன்றாக நாம் பார்க்கின்றோம். கடல் கடந்து நீண்ட ஒரு பயணத்திற்கு பிறகு நாம் எல்லாம் இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் எதற்காக வந்திருக்கிறோம்? பொருளாதாரத்தை தேடிதான் வந்திருக்கிறோம். அப்ப இந்த பொருளாதாரத்தை தேடி பயணிக்கின்ற நாம் இதிலே ஒரு சுய விசாரணை, சுய பரிசோதனையை நாம் செய்து கொள்ள வேண்டும். அதுல முதலாவது சுய பரிசோதனை என்ன அப்படின்னா, உழைத்து சாப்பிடுவதை இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி பேசுகின்றது. எந்த அளவுக்கு அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மா அகல அஹதுன் துஆமன் கத்துன் கைரன் மின் அன் யகுல மின் அமலி யதிஹி. ஒருவர் கைத்தொழிலை செய்து உண்பதை விட சிறந்த உணவு ஒருபோதும் உண்ண முடியாது. ஒருவர் உழைத்து சாப்பிடுகின்ற உணவுதான் சிறந்த உணவு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக சொல்றாங்க, வ இன்ன நபியல்லாஹி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கான யாகுலு மின் அமலி யதிஹி, தன்னுடைய கரத்தால் உழைத்து சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. கைத்தொழில் செய்து உழைத்து உண்ணக்கூடியவர்களாக நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்று என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உழைத்து சாப்பிடுவதை இஸ்லாம் என்ன செய்கின்றது, வலியுறுத்துகின்றது, ஆர்வமூட்டுகின்றது என்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். ஒரு மனிதன் உழைத்து சாப்பிடும் போது, நேர்மையாக நாணயமாக சம்பாதிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில அவன் ஒரு மன நிறைவை பெறுகின்றான், ஒரு மன நிம்மதியை அடைகின்றான், மகிழ்ச்சியை தன்னுடைய வாழ்க்கையில முழுமையாக உணர்கின்றான். அதே நேரத்தில் ஒருவன் மார்க்கம் அனுமதிக்காத வகையில் தன்னுடைய பொருளாதாரத்தை தேடும் பட்சத்தில் அவனுடைய மனம் நிம்மதி அடைவதில்லை, தன்னிறைவு பெறுவதில்லை. அந்த பொருளாதார ஈட்டுதலின் மூலமாக முழுமையான ஒரு மகிழ்ச்சியை அவன் உணர மாட்டான். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய சமுதாயத்தில் பலரும் தங்களுடைய தொழிலை எப்படி ஆரம்பிக்கின்றார்கள் என்று பார்த்தால் வட்டியோடு தான் ஆரம்பிக்கின்றார்கள். சமுதாயத்தில் தொழில் தொடங்குவதாக இருந்தால் மீட்டர் வட்டி, கந்து வட்டி, தினசரி வட்டி என்று வட்டிக்கு எடுக்கிறாங்க. அல்லது வங்கியிலே வட்டிக்காக நகைகளை அடமானம் வைக்கின்றார்கள். நம்முடைய சமுதாயத்தில் மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், வட்டி வாங்குவதுதான் மிகப்பெரிய குற்றம், வட்டி கொடுப்பது குற்றம் அல்ல என்று கருதுகின்றார்கள். அதனாலதான் பெண்கள் நகையை விற்பதற்கு கேட்கும்போது கொடுக்க மாட்டாங்க. உங்க கையில தந்தா நீங்க வித்துருவீங்க, அதற்கு பிறகு என்னுடைய நகையே கிடைக்காது, அதனால அடமானம் வச்சுக்கிடுங்க அப்படின்னு ஹராமுக்கு வழிகாட்டக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி வங்கியோடு நகையை அடமானம் வைத்து வட்டியோடு தொடர்புடைய அந்த தொழில் ஆரம்பம் செய்யும் போதே வட்டி தான். கடை, ஏதாவது ஒரு கம்பெனி, ஏதாவது ஒரு தொழில் ஹராமோடு தான் அந்த தொழில் ஆரம்பிக்கப்படுகிறது. அல்லாஹுடைய பரக்கத்து இருக்குமா? அல்லாஹுடைய அருள் இருக்குமா? இன்னும் நிறைய மக்கள் புதிதாக ஒரு வீடு கட்ட போறாங்க அப்படின்னா ஹோம் லோன் என்ன செய்யறாங்க, வாங்குறாங்க. சமீபத்தில் பார்த்த சில வங்கி மேலாளர்கள், அதுபோன்று இந்த பொருளாதாரத்தோடு தொடர்புடைய நிபுணர்கள், அவர்களுடைய பேட்டிகளை எல்லாம் பார்க்கும்போது லோன்லயே ரொம்ப மோசமான லோன், ரொம்ப மோசமான மக்களை உறிஞ்சி எடுக்கக்கூடிய ஒரு லோன் உண்டுன்னா அது ஹோம் லோன் தான்.
நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க, இதிலே விழுந்து விடுகின்றார்கள். ஒரு வீட்டை கட்ட வேண்டும், ஒரு தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்று வட்டியோடு என்ன செய்யறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹுடைய அருள் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அப்ப நம்முடைய பொருளாதார விஷயத்தில் நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கும் வெளிநாட்டிலே வேலை செய்கின்ற பலர் மாதம் மாதம் இஎம்ஐக்குன்னு ஒரு தனியான ஒரு தொகையை ஒதுக்குகின்றார்கள். வீட்டு லோன் அல்லது ஊரில் ஏதாவது தொழில் தொடங்கி இருப்பாங்க, அதற்காக வட்டியில கடன் வாங்கி இருப்பார்கள். அதுபோன்று ஏதாவது பொருள்கள் இன்றைக்கு கூவி கூவி அழைக்கிறாங்க, சம்பந்தமே இல்லாம போன் வருது, உங்களுக்கு அந்த வங்கியிலிருந்து கடன் வேண்டுமா, இந்த வங்கியிலிருந்து கடன் வேண்டுமா என்று. மக்களை கடன்காரனாக ஆக்க வேண்டும், நிம்மதி இல்லாதவர்களாக ஆக்க வேண்டும், அடிமையாக ஆக்க வேண்டும். கடன் தொல்லையினால எவ்வளவு மக்கள் தீக்குளித்திருக்கின்றார்கள், தற்கொலை செய்திருக்கின்றார்கள், கற்பை இழந்திருக்கின்றார்கள். அன்றாடம் செய்தி தாள்களிலே நாம் பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, எனவேதான் இஸ்லாம் இந்த பொருளாதார விஷயத்தில் நீங்க சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள், சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். நம்முடைய தொழில், நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பம் ஹலாலானதாக ஆரம்பிக்கப்படுகிறதா, ஹராமாக ஆரம்பிக்கப்படுகிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹ் அவன் தூய்மையானவன், தூயவன், தூய்மையானதை தவிர வேறு எதையும் அவன் ஏற்க மாட்டான். وَإِنَّ أَمَرَ الْمُؤْمِنِينَ بِمَا أَمَرَ بِهِ الْمُرْسَلِينَ. மூமின்களுக்கு அல்லாஹு தஆலா எதை கட்டளையிட்டிருக்கின்றானோ, தூதர்களுக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதர்களுக்கு அல்லாஹ் எதை கட்டளையாக இட்டிருக்கின்றானோ, இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அதை கட்டளையாக இட்டிருக்கின்றான். என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குலூ மின் தொய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அந்த வாழ்வாதாரத்திலிருந்து, செல்வத்திலிருந்து, அந்த பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் ஹலாலானவற்றை உண்ணுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் ஹலாலானவற்றை நீங்கள் உண்ணுங்கள் என்று தூதர்களுக்கு ஏவியதை அல்லாஹ் மூமின்களுக்கும் ஏவி இருக்கின்றான். அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அவனுடைய பொருளாதாரம், வட்டி, சூதாட்டம், லஞ்சம், அதுபோன்று இஸ்லாமிய வரம்புகளை மீறி செய்கின்ற வியாபாரங்கள், தொழில்கள், இது போன்ற விஷயங்கள்ல நம்முடைய பொருளாதார ஈட்டல் இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ். ذكر الرجل يطيل السفر أشغث أغبر يمد يديه إلى السماء. தலைவிரி கோலமாக புழுதி படிந்தவனாக ஒரு மனிதன் வானத்தை நோக்கி இரண்டு கரங்களையும் ஏந்தி யா ரப் யா ரப் என்று பிரார்த்தனை செய்கின்றான். ஆனால் வமத்அமுஹு ஹராம், அவனுடைய உணவு ஹராமாக இருக்கிறது. வமஷ்ரபுஹு ஹராம், அவனுடைய பொருளாதாரம் ஹராமாக இருக்கிறது. வமல்பசுஹு ஹராம், அவனுடைய ஆடை ஹராமாக இருக்கிறது. வகுதிய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக், அவனுடைய அனைத்தும் தடை செய்யப்பட்டதாக, ஹராமானதாக இருக்குது. இப்படிப்பட்டவனுடைய பிரார்த்தனை எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க. நான் எப்படி அதற்கு பதிலளிக்க முடியும் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப அதனால நாம செய்ய வேண்டிய விசாரணை, பொருளாதாரத்தோடு தொடர்புடைய விசாரணையில, சுய பரிசோதனையில ஹலாலாக நாம சம்பாதிக்கிறோமா, ஹலாலை கொண்டு நம்முடைய வருமானத்தை ஈட்டுவதற்கான அந்த அடிப்படைகளை ஆரம்பித்திருக்கிறோமா, இது முதலாவது விஷயம். இரண்டாவது, இந்த பொருளாதாரத்தோடு நாம் சுய பரிசோதனை, சுய விசாரணை செய்யக்கூடிய விஷயத்தில் இரண்டாவது விஷயம் கடன். கடன் அனுமதிக்கப்பட்டது, ஆனால் ஆபத்தானது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்ம சொன்ன மாதிரி நிறைய பேங்க்ல என்ன செய்யறாங்க, நகைய கடன் அடமானம் வைத்து என்ன செய்யறாங்க, கடன் எடுக்கிறார்கள், வட்டிக்கு கடன் எடுக்கிறாங்க.
தொழிலுக்காகவோ சொந்த தேவைகளுக்காகவோ நியாயமான முறையில் பிறரிடத்தில் கடன் வாங்குறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, உங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை அவற்றின் சொந்தக்காரர்களிடத்திலே நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு ஏவியிருக்கிறான். கடன் என்பது ஒரு அமானிதம். ஒரு இடத்துல நாம கடன் வாங்குறோம் அப்படின்னா அவர் நம்மிடத்திலே ஒரு அமானிதத்தை ஒப்படைத்திருக்கிறார். அதை சரியான முறையிலே உரிய நேரத்திலே நாம் திரும்ப கொடுத்து விட வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு இஸ்லாம் யார் கடன் கொடுத்தாரோ அவருக்கு எவ்வளவு உரிமைகளை வழங்குகின்றது என்று சொன்னால், கடன் கொடுத்தவர் அந்த கடனை திரும்ப வாங்குவதற்காக கண்டிப்போடு நடந்து கொள்ளலாம். எந்த அளவுக்கு கண்டிப்பாக நடந்ததாக வரலாறுகளை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அவங்க சொல்றாங்க, நான் இப்னு அபி ஹத்ரதீன் என்ற ஒருவருக்கு கடன் கொடுத்திருந்தேன். மஸ்ஜித் நபவியில வைத்து இந்த கடனை அவரிடத்திலே திரும்ப கேட்கும் போது இருவருக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை ஏற்பட்டு இருவருடைய சப்தமும் உயர்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சப்தத்தை கேட்டு வீட்டிலிருந்து வெளியே வருகின்றார்கள். என்ன பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்யறாங்க, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்றாங்க, கஅபே, அல்லாஹ்வின் தூதர் அவர்களை இதோ வந்து விட்டேன். கஅபே, பாதி கடனை நீங்கள் தள்ளுபடி செய்து விடுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஏன் காசு, எப்படி நான் அதை கடன் தள்ளுபடி செய்ய முடியும் அப்படியெல்லாம் கேட்கல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அதிலே அல்லாஹு தஆலா நமக்கு நன்மையை வைத்திருப்பான் என்று கடனை தள்ளுபடி செய்து விடுகிறார்கள். கடன் கொடுக்கப்பட்ட கடன் வாங்கிய நபித்தோழர் இடத்துல சொல்றாங்க, மீதி கடனை முழுமையாக நீங்கள் என்ன செய்யுங்கள், அடைத்து விடுங்கள் என்று என்ன செய்கின்றார்கள். அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். அவரும் என்ன செய்கிறாரு, கடனை அடைத்து விடுகின்றார். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல கடன் கொடுத்தவருக்கு இஸ்லாம் உரிமையை கொடுக்கிறது. அதை கொஞ்சம் கராராக கேட்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது, கேட்கலாம். ஆனால் அதே நேரத்தில் கடன் வாங்கிய ஒருவனை அசிங்கப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும், கேவலப்படுத்த வேண்டும், அவனை அடிப்பது, ஆபாசமாக நடந்து கொள்வது, கடனுக்காக தன்னுடைய மனைவிகளை எல்லாம் அடமானம் வைக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி நடந்து கொள்வதை ஒருபோதும் இஸ்லாம் என்ன செய்யல, அனுமதிக்கல. அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், வ இன் கானது உஸ்ரத்தின் ஃபனதிரத்துன் இலா மைஸரத்தின் வ அன் தஸத்தகு கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். அல்லாஹு தஆலா சொல்றான், கடன் பட்டவர் அதை தீர்க்க முடியாத அளவுக்கு அவர் கஷ்டத்தில் இருக்கின்றார், சிரமத்தில் இருக்கின்றார் என்றால் வசதியான நிலை வருகின்ற வரை அவருக்காக நீங்கள் காத்திருங்கள். அந்த கடனை பெறுவதற்காக நீங்க என்ன செய்யுங்க, அவகாசத்தை கொடுங்கள். அவரால் உண்மையிலேயே அவரால் கடனை தீர்க்கவே முடியாது என்று நீங்கள் அறிந்தால் அதை தர்மமாக விட்டுவிடுங்கள், அதை தர்மமாக விட்டுவிடுங்கள், அது உங்களுக்கு நன்மையாகும் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்ப ரெண்டு ஆப்ஷன், ஒன்று கடனை அவர் தருகின்ற வரை காத்திருக்க வேண்டும், தவணையை நீட்டி கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் இவர் இந்த கடன் வரவே செய்யாது அப்படின்னா தள்ளுபடி செய்துவிட வேண்டும், அது உங்களுக்கு தர்மமாக இருக்கும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் அன்தர முஸ்ஸிரன் அவ் வதஅ அன்ஹு அதல்லஹு அல்லாஹு ஃபீ ظில்லிஹி. ஒருவருடைய கடனை தள்ளுபடி செய்தால் எவ்வளவு நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் சிரமத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு கடனை அடைப்பதற்கான அவகாசத்தை கொடுக்கின்றாரோ
அல்லது கடனை தள்ளுபடி செய்து விடுகின்றாரோ மறுமையில் அல்லாஹு தஆலா தனது நிழலிலே அவன் நிழல் தருகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதே நேரத்தில் கடனை வாங்கக்கூடியவர் இருக்கிறாரா இல்லையா, அவரும் கடனை கொடுக்க வேண்டும் என்ற அந்த உண்மையான எண்ணம் இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, கடனை வாங்கும் போதே எண்ணத்தோடு வாங்கிறது, கடனை கொடுக்க கூடாது, அவர் தள்ளுபடி செய்து விட வேண்டும், சதக்காவாக விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு கடன் வாங்குவது, கொடுக்கக்கூடாது என்ற அந்த மனோநிலையோடு கடன் வாங்குவது, இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா? இந்த எண்ணத்தோடு இந்த மனோநிலையோடு ஒருவர் கடன் வாங்கினால் அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா, எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் அஹத அம்வால் அன்னாசி யுரீது அதாஹா அத்தல்லாஹு அன்ஹு. மக்களுடைய பணத்தை திரும்ப செலுத்த வேண்டும் என்று அந்த தூய்மையான எண்ணத்தோடு யார் கடன் வாங்குகிறாரோ, ஒருவர் கடன் வாங்கும் போதே எப்படியாவது இந்த பணத்தை திரும்ப கொடுத்து விட வேண்டும் என்ற அந்த தூய எண்ணத்தோடு அவர் வாங்குகின்றார். கொடுப்பதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்கின்றார். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனை அடைக்கவும் செய்கின்றார் என்றால் அவர் சார்பாக அல்லாஹ் அந்த கடனை நிறைவேற்றி விடுவான். அப்படின்னா அந்த கடனை அடைப்பதற்கான வழிமுறைகளை அல்லாஹ் எளிதாக்கி விடுவான். வாங்கும் போதே கொடுத்து விட வேண்டும், கடனாளியாக மரணித்து விடக்கூடாது, அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே கைசேதப்பட்டு விடுவோம், மறுமையிலே விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம், நஷ்டவாளியாகி விடுவோம், நன்மைகளை இழந்து விடுவோம் என்ற அந்த கவலை உணர்வோடு கடனை கொடுக்க வேண்டும் என்ற அந்த உண்மையான எண்ணத்தோடு ஒருத்தர் வாங்குறாருன்னு வைங்களேன், அல்லாஹு தஆலா அந்த கடனை அடைப்பதற்கு வழிகளை எளிமைப்படுத்தி விடுவான். அதே நேரத்தில் ஒருத்தன் கடன் வாங்குறான், வமன் அகத யுரீது இத்லாஃபஹா அத்லஃபஹுல்லாஹ். ஒருவன் செல்வந்தனிடமிருந்து கடன் வாங்குகிறான், திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமே கிடையாது, அவனுடைய பொருளாதாரத்தை அழித்து விட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு, கடனை கொடுக்க கூடாது, ஏமாற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு ஒருவன் வாங்கினால், அந்த எண்ணத்தோடு யார் கடன் வாங்குகின்றானோ அவனை அல்லாஹ் அழித்து விடுவான். அதனால கடன் அனுமதிக்கப்பட்டது, ஆனால் ஆபத்தானது. வாங்கும் போது திரும்ப கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாங்க வேண்டும். இது பொருளாதாரத்திலே நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கடனை திரும்ப செலுத்தாமல் கடனாளியாக மரணித்து விடுகின்றான் என்று சொன்னால் மறுமையில் எவ்வளவு பெரிய கைசேதம் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏதாவது ஒரு முக்கியமான செய்தியை சொல்வதாக இருந்தால், பாரதூரமான ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக, அன்ன ரஜுலன் குத்தில ஃபீ சபீலில்லாஹ், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டு விட்டான். சும்ம உஹ்யி, பிறகு அவனுக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது, மீண்டும் கொல்லப்படுகின்றான், மீண்டும் அவனுக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது. சும்ம குத்தில வ அலைஹி தைனுன், மீண்டும் கொல்லப்படுகிறான், கடனாளியாக கொல்லப்படுகிறான். மா தகலல் ஜன்னத ஹத்தா யுக்வா அன்ஹு தைனுஹு, அவனுடைய கடன் அது அடைக்கப்படுகின்ற வரை அவன் சொர்க்கத்திலே நுழைய முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஏதாவது ஜனாசா வந்து விட்டால் முதல்ல கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? என்ன கேள்வி? இந்த ஜனாசாவுக்குரியவருக்கு ஏதாவது கடன் இருக்கின்றதா? கடன் இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் ஏதாவது அவர் விட்டு சென்றிருக்கிறாரா? விட்டு சென்றிருக்கிறார், கடனுக்கு ஈடாக விட்டு சென்றிருக்கிறார் செல்வத்தை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொலை வைப்பார்கள்.
அல்லது அவர் சார்பாக யாராவது ஒருவர், சஹாபாக்கள் யாராவது ஒருவர், அல்லாஹ்வின் தூதரவர்களே இந்த கடனை நான் அடைத்து விடுகின்றேன் என்று பொறுப்பேற்றுக் கொண்டால் தொழ வைப்பார்கள். இல்லை என்றால் சல்லு அலா சாஹிபுக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழ வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. அப்ப கடன் என்பது அவ்வளவு ஆபத்தான ஒன்று. இன்னைக்கு நிறைய மக்களை பார்க்கணும், மார்க்கம் தெரிந்தவர்கள், மார்க்கம் பேசக்கூடியவர்கள் கடன் வாங்குறாங்க, அப்படியே என்ன செய்யறாங்க, ஏமாற்றி விட்டு சென்று விடுகிறார்கள். சதக்காவாக நினைத்துக் கொள்ளுங்கள், சதக்காவாக விட்டுருங்க. கடன் வாங்கி கடன் பத்திரம் போட்டு என்ன செய்யறாங்க, கல்லூரி கட்டுறாங்க, ஷேர்ன்னு சொல்லி வாங்குறாங்க, ஏமாத்தி என்ன செய்யறது, அதை நீங்க சதக்கத்துல் ஜாரியான்னு விட்டுருங்க. எப்படி ஷேர், அதாவது இந்த கல்லூரிக்காக நீங்க என்ன செய்யுங்க, பண உதவிகளை தாருங்கள், உங்களுடைய பெயர்கள் எல்லாம் இந்த கல்லூரியிலே பதிவு செய்யப்படும், நீங்கள்லாம் ஷேர் ஹோல்டரு, ஊருக்கு நீங்க வந்தீங்கன்னா என்ன செய்யலாம், இந்த கல்லூரியில நீங்களும் ஒரு பார்ட்னர். ஏன்னா உம்மத்துக்காக கடன் கொடுங்கள். நம்ம எல்லாம் மதரசாவுக்கு காசு கொடுங்கன்னா, ஏன்னா மக்கள் ரொம்ப குறைவான தொகையை தாராங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் அருள் புரியட்டும். ஆனா பசப்பு வார்த்தைகளை பேசி உம்மத்துக்காக கொடுங்க, உம்மத்துக்காக கொடுங்கன்னு சொல்லி ஒரேடியா நாமம் போட்டு போயிடுறாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப கடன் என்பது அது ஆபத்தானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எத்தனை விஷயம் சொல்லி இருக்கிறோம். ஹலாலான முறையில் பொருளாதாரத்தின் அந்த வளர்ச்சி ஆரம்பிக்கப்பட வேண்டும். கடன் சம்பந்தமாக இரண்டாவது விஷயம். மூன்றாவது நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பொருளாதாரத்தை எப்படி செலவு செய்கின்றோம். ஏன்னா இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் சில மக்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்கள் செய்யக்கூடிய அந்த வேலைக்கு, அவர்களுடைய உழைப்பிற்கு அதிகமான கூலியே இந்த உலகத்தில் கிடைக்குது அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த செல்வத்தை நாம் எப்படி செலவு செய்கின்றோம். ஏன்னா இன்னைக்கு செல்வம் கிடைக்கும் போது தாறுமாறாக செலவு செய்யக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம், வீண் விரயம் செய்யக்கூடியதை பார்க்கிறோம். இன்னைக்கு திருமணங்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் ஆடம்பரமான திருமணங்கள், அந்த திருமண மண்டபத்திற்கு, அந்த மண்டபத்துக்காக கொடுக்கக்கூடிய வாடகை இருக்கு பாருங்க, அதுல ஒரு 5 திருமணம் நடத்திட்டு போயிடலாம், ஒரு 5 திருமணங்கள் என்ன செய்யலாம், நடத்தி விடலாம். அவ்வளவு பிரம்மாண்டமாக. அதுக்காக மண்டபத்தில் திருமணம் செய்வது ஹராம் என்று நாம் சொல்லவில்லை, அனுமதிக்கப்பட்டதுதான். ஆனா அதே நேரத்தில் ஆடம்பரமாக இருக்கக்கூடாது. பகட்டை, பண திமிரை காட்டுவதற்காக செய்யக்கூடாது. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையான திருமணத்தில் அதிக பரக்கத் இருக்கின்றது என்று சொன்னார்கள். அதனால திருமணத்தில் என்ன செய்யறாங்க, வீண் விரயம் செய்யப்படுகிறது. அதுபோன்று தர்மம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் மக்கள் தொடர்பு கொள்கின்றார்கள். ஊர்ல இருந்து மக்கள் தொடர்பு கொள்றாங்க மருத்துவ தேவைக்காக. எப்படி மருத்துவ தேவைக்காக, அடிப்படை மருத்துவ தேவைக்காக என்ன செய்கின்றார்கள், தொடர்பு கொள்கின்றார்கள். அந்த மருத்துவ தேவைக்கு மக்களிடத்தில் ஒரு அறிவிப்பை செய்து நாம கேட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே வெட்கப்பட வேண்டும். வெளிநாட்டிலே மிக குறைவாக வசூல் கிடைக்குது. ஆனா உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், நம்மை விட மிகவும் குறைந்த ஊதியத்தை பெறக்கூடியவர்கள், அதற்காக அள்ளி அள்ளி கொடுக்கறாங்க. ஆனா வெளிநாட்டில் ஒரு அறிவிப்பை செய்து மக்களிடத்தில் மருத்துவ தேவைக்காக கேட்கும் போது குறைவான பங்களிப்பு இருப்பதை பார்க்கின்றோம். இல்லா மாஷா அல்லாஹ், அதிகமாக கணக்கு பார்க்காமல் உயிர் பாதுகாப்புக்காக கொடுக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. அப்ப செலவு செய்யக்கூடிய விஷயத்துல நாம எதுக்காக செலவு செய்யறோம்? கண்ணியத்திற்குரியவர்களை, பொருளாதாரத்தை அல்லாஹு தஆலா செல்வத்தை நமக்கு தந்திருக்கிறான் என்றால் அது சோதனை. அது இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய செல்வமும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு சோதனை. அதுபோன்று இந்த செல்வத்தை செலவு செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற வசனங்களை எல்லாம் எடுத்து பாருங்க. நாம் உங்களுக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள், அப்படிதான் அல்லாஹ் சொல்றான். நீங்க சம்பாதித்ததிலிருந்து நான் உங்களுக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து செலவு செய்யுங்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அஸ்ஸதகத்து அலல் மிஸ்கீனி
சதகத்துன் வஹி அலா திர் ரஹ்மி சின்தானி சதகத்துன் வசிலத்துன். ஒரு ஏழைக்கு தர்மம் செய்வது அந்த தர்மம் செய்த நன்மையை அது பெற்று தரும். ஒரு ஏழைக்கு நாம தர்மம் செய்தோம்னு வைங்களேன், அது தர்மம் செய்த நன்மையை நமக்கு பெற்று தரும். அதே நேரத்தில் உறவுகளுக்கு நாம் தர்மம் செய்தால் இங்குதான் கவனிக்கப்பட வேண்டும். நிறைய மக்கள் பாருங்க, விளம்பரத்திற்காக பேசப்பட வேண்டும், புகழப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காக ஊர்ல உள்ளவர்களுக்கெல்லாம் உதவி செய்வார்கள். ஆனால் சொந்த குடும்பம், சொந்த உறவினர்கள், அக்கா தங்கை, அண்ணன் மகன், தம்பி மகன், அண்ணன் தம்பி, இப்படி சொந்த உறவுகள் அவர்களை கவனிப்பதில்லை, அவர்களுக்கு உதவி செய்வதில்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உறவினர்களுக்கு நீங்கள் தர்மம் செய்தால் 2 நன்மையை அது உங்களுக்கு பெற்று தரும். ஒன்று தர்மம் செய்த நன்மை, இன்னொன்று குடும்ப உறவை பேணிய நன்மை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே உறவினர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக உதவி செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, செல்வம் அதை செலவு செய்தால் நன்மையான விஷயங்களிலே அள்ளி அள்ளி நாம கொடுத்தோம் அப்படின்னா ஒருபோதும் அந்த செல்வம் குறையாது, அதிலே பரக்கத் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மா நகஸத் ஸதகத்துன் மின் மாலின், தர்மத்தினால் செல்வம் குறைந்து விடுவதில்லை. வமா ஸாதஹுல்லாஹு அப்தன் பிஅஃவின் இல்லா இஸ்ஸா, மன்னிக்கும் அடியானின் கண்ணியத்தை அல்லாஹ் அதிகரிக்காமல் இருப்பதில்லை. மன்னிக்கும் தன்மையுடைய ஒரு அடியானின் அந்த கண்ணியத்தை அல்லாஹ் அதிகரிக்காமல் இருப்பதில்லை. வமா தவாலஅ அஹதுன் லில்லாஹ் இல்லா ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் பணிவாக நடந்து கொள்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் உயர்த்தாமலும் இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ் தஆலா சொல்றான், வஆதீதல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வப்னஸ் ஸபீல் வலா துபத்திர் தப்தீரா. வஆதீதல் குர்பா ஹக்கஹு, நெருங்கிய உறவினர்களுக்கு அவர்களுடைய ஹக்கை, உரிமையை நீங்கள் கொடுத்து விடுங்கள். வல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு, வழிப்போக்கர்களுக்கு. வலா துபத்திர் தப்தீரா, வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன், வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானின் தோழர்கள். வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா, ஷைத்தான் அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் செல்வத்தை செலவு செய்வதில் எவ்வளவு அர்ப்பணிப்போடு தியாக மனப்பான்மையோடு நடந்து கொண்டார்கள் என்று பாருங்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, நோய்வாய்ப்பட்டு மக்காவில் இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நலம் விசாரிப்பதற்காக போறாங்க. அவங்க சொல்றாங்க, சஅத் இப்னு அபி வக்காஸ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னிடத்தில் செல்வம் இருக்கின்றது, அதை முழுவதையும் நான் தர்மத்திற்காக உங்களிடத்திலே தந்து விடுகின்றேன், நீங்க எப்படி விரும்புகின்றீர்களோ அது போன்று செலவு செய்யுங்கள் என்று சொல்றாங்க. முழுவதையும் தர்மத்திற்காக தருவது என்னுடைய இறுதி விருப்பம், இதை நான் தெரிவிக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம். கேட்கிறாங்க, பாதியை எடுத்துக்கொள்ளுங்கள், பாதி செல்வத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சொல்றாங்க, வேண்டாம். சரி, 1/3 பகுதியாவது என்ன செய்யுங்க, அல்லாஹுடைய பாதையிலே நான் தருகின்றேன், எடுத்துக்கொள்ளுங்கள், 1/3 பகுதியாவது நான் தரட்டுமான்னு கேட்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. நாம வக்ஃபுனுடைய தலைப்புல சஹாபாக்கள் செய்த வக்ஃபு, சஹாபி பெண்மணிகள் செய்த வக்ஃபு, முழு நிலத்தை வக்ஃபு செய்தார்கள், முழு வீட்டை வக்ஃபு செய்தார்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முழு செல்வத்தையும் கொடுக்கறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம் வேண்டாம்னு மறுக்கிறாங்க. 1/3 பகுதி அதையாவது எடுத்துக்கங்க, 1/3 பகுதி கூட அதிகம்தான் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களுக்கு ஒரு அருமையான உபதேசத்தை சொல்றாங்க. நீங்க என்ன செய்யாதீங்க, உங்களுடைய சந்ததிகளை
பிறரிடத்திலே கையேந்தும் விதமாக விட்டு விடாதீர்கள். எல்லாத்தையும் அள்ளி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சந்ததிகள் இருக்கிறாங்களா இல்லையா, உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களா இல்லையா, அவர்கள் பிறரிடத்திலே கையேந்தும் விதமாக நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று என்ன செய்யறாங்க சொல்லுகின்றார்கள். நீங்கள் எதை செலவு செய்தாலும் அது நீங்கள் செய்கின்ற தர்மமே. எந்த அளவுக்குன்னா உங்களுடைய மனைவியின் வாயில் ஒரு கவளம் உணவை ஊட்டி விடுவதும் உங்களுக்கு தர்மம், அது தர்மமாக எழுதப்படுகின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பொருளாதார விஷயத்துல நம்முடைய அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது? கடந்த வருடம் உண்மையிலேயே சொல்லுங்க, கடந்த வருடம் ரமலானுடைய மாதம் அல்லது ஜக்காத்தினுடைய அந்த காலகட்டம் சரியான முறையில் கணக்கு பார்த்து நான் ஜக்காத்தை கொடுத்தேன் என்று நம்மில் எத்தனை நபர்கள் சொல்ல முடியும்? என்னுடைய மனைவியினுடைய நகைக்கு என் அன்பிற்கினிய சகோதரிகளே நன்றாக செவிதாழ்த்தி கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய பெண்கள் கணவனுடைய வருமானம் அது போதவில்லை, குடும்ப தேவைக்கே அது பத்தல்ல, இதுல எங்க ஜக்காத்து கொடுக்க முடியும்? ஜக்காத்து கொடுப்பதற்காக வேண்டி என்னுடைய நகையை விற்க கூடாது. எப்படி? ஜக்காத் கொடுப்பதற்காக என்னுடைய நகையை விற்க கூடாது, இது என்னுடைய தந்தை தந்தது, என்னுடைய தாய் அன்பளிப்பு செய்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா ஜக்காத்தை கொடுக்க மறுக்கின்றார்கள். அர்-ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா, அர்-ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா, பெண்களை நிர்வகிப்பவர்கள் யார்? ஆண்கள். உண்மையிலேயே உங்களிடத்திலே நிர்வாக திறமை இருந்தது என்றால் அந்த பெண்மணிகளுக்கு, உங்களுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹுடைய தூதருடைய நபிமொழியை சொல்லி, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணியை குழந்தையோடு பார்க்கின்றார்கள். அந்த குழந்தையினுடைய கரங்களிலே தங்கத்திலான வளையல்கள் இருக்கிறது. இதற்கு நீ ஜக்காத்தை கொடுத்து விட்டாயா என்று கேட்கின்றார்கள். இல்லை என்று சொன்னவுடன் நாளை மறுமையில் நரகத்தின் கங்குகள் அணிவிக்கப்பட வேண்டும் என்பதை நீ விரும்புகின்றாயா என்று சொன்ன உடனே அந்த நகையை கலட்டி வீசி எறிந்தார்கள் என்று கேட்கிறோமா இல்லையா, படிக்கிறோமா இல்லையா? இந்த செய்தியை நம்முடைய குடும்ப பெண்மணிகளிடத்திலே நாம் சொல்லி இருப்போமா? அச்சமூட்டி அவர்களை எச்சரித்து இருப்போமா? சரி, நம்முடைய பொருளாதாரத்தில் தகப்பனுக்கு, குடும்பத்துக்கு, உறவினர்களுக்கு, அதுபோன்று வீட்டு வாடகை, செலவினங்கள் எல்லாம் போக ஒண்ணுமே இல்லைம்மா. இப்ப ஜக்காத்து கொடுக்கணும், என்ன செய்யறது? பல பெண்கள் தயாராக இல்லை, நகையை விற்க தயாராக இல்லை. என்ன நினைக்கிறாங்க? இந்த ஜக்காத், நாம நகையை வித்து வித்து ஜக்காத்து கொடுத்துட்டா எல்லா நகையும் தீர்ந்து போகும்னு நினைக்கிறாங்க. ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்றேன். ஒரு பெண்மணி இடத்துல 100 சவரன் நகை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். சரியா? 100 சவரன். இப்ப 100 சவரனுக்கு 2.5% கணக்கு பார்த்து என்ன செய்யணும்? கொடுக்கணும். இப்ப அடுத்த வருடமும் இப்ப அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க? இறையச்சமுடைய பெண் நகையை விற்று ஜக்காத்து கொடுக்கறாங்க. நகையை வித்து என்ன செய்யறாங்க? ஜக்காத்து கொடுக்கறாங்க. நகையை வித்து என்ன செய்யறாங்க? ஜக்காத்து கொடுக்கறாங்க. அடுத்த வருடம் 100 பவுனுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா? இருக்கக்கூடிய அளவு குறைய குறைய கொடுக்கக்கூடிய அளவும் குறைந்து கொண்டே வரும். புரியுதா இல்லையா? 40 சவரன் 2.5% ஜக்காத்து கொடுக்கிறோம். அப்படி குறைஞ்சு 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 கடைசியா 10 சவரன் வருது. இப்ப ஜக்காத் கடமையா? இல்ல. நிசாப் என்ன? ஜக்காத்தினுடைய குறைந்தபட்ச அளவு என்ன? 10.5 சவரன். 10 சவரன் இருக்குது, ஜக்காத் கொடுக்கணுமா? கொடுக்க வேண்டாம். அப்ப இருக்கக்கூடிய அளவும் குறைய குறைய கொடுக்கக்கூடிய அளவும் குறைந்து கொண்டே வரும். ஒரு உதாரணத்திற்கு, மார்க்கம் இப்படி நமக்கு வழிகாட்டல, ஒரு உதாரணத்திற்கு ஒரு பெண்மணி ஒவ்வொரு வருடமும் 1 சவரன் நகையை ஜக்காத்தாக கொடுக்கறாங்கன்னு வைங்க. ஒரு உதாரணத்திற்கு 100 சவரன் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண் அல்லது 40 சவரன் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண் ஒவ்வொரு வருடமும் ஒரு சவரன் ஒரு பவுன் என்ன செய்யறாங்க? ஜக்காத்து கொடுக்கறாங்க.
இவங்க எத்தனை வருஷம் ஜக்காத்து கொடுக்கலாம்? இப்ப 40 சவரன் வச்சிருக்கக்கூடிய பெண் ஒவ்வொரு வருஷமும் ஜக்காத்து கொடுக்கறாங்க. எத்தனை வருஷம் கொடுக்கலாம்? 30 வருஷம் கொடுக்கலாம். சரி, ஒரு பெண்மணிக்கு சராசரியாக திருமணம் நடைபெறக்கூடிய வயது என்னவாக இருக்கும்? ஒரு 18 இருந்து 20 வரைக்கும் இருக்கும் இல்லையா? சரி, இப்ப 20 30 50 அப்படிதானா இல்லையா? இப்போ 10 சவரன் வந்தாச்சு, இப்ப கொடுக்கணுமா? சரி, இந்த 30 வருடம் நம்ம உயிரோடு இருப்போமா? அது இருக்குதானே? இல்ல 100 சவரன் இருக்குது, இந்த 100 வருடம் நாம உயிரோடு இருப்போமா? 20 வயதில் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள், 100 சவரன் போடுறாங்க. இந்த பெண்மணி 90 சவரன் உதாரணத்திற்கு. ஆனா இஸ்லாம் இந்த கால்குலேஷனை சொல்லல. ஒரு உதாரணத்திற்கு வருஷம் வருஷம் 1 சவரன் கொடுத்தா 90 சவரன், இந்த 10 சவரன் வர்ற வரைக்கும் 90 சவரன் கொடுக்கணும் இல்லையா? அப்ப எத்தனை வருஷம் இருக்கணும்? 90 வயசு யார் இருக்கிறாங்க? அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, என் அன்பிற்குரிய சகோதரிகளே, நீங்க என்ன செய்யாதீங்க, கணவனுடைய பொருளாதாரத்தை முன்னிறுத்தி அவருடைய வருமானம் பத்தல்ல, ஜக்காத் கொடுக்க முடியாதுன்னு நீங்க அந்த ஜக்காத்தை தடுத்து வைத்துக் கொண்டீர்கள் என்றால், நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்வதை போன்று விலா எலும்பு முதுகுகளிலும் மார்புகளிலும் விலா எலும்புகளிலும் சூடு போடப்படும். அந்த தங்கத்தை அல்லாஹு தஆலா விஷமிக்க பாம்பாக அதை மாற்றுவான். நரகத்திலே கடுமையான வேதனைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க. அதனால ஜக்காத்தை கொடுக்காத, இது எதுக்கு நான் சொல்றேன்னா, இதெல்லாம் பொருளாதார ரீதியாக நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். சென்ற வருடத்தினுடைய ஜக்காத்தை கொடுத்தனா, என்னுடைய உறவினர்கள் எவ்வளவோ மக்கள் ஏழையாக இருக்கிறாங்க, அவர்கள் செல்வத்தில் பலகீனமாக இருக்கிறாங்க, அவர்களுக்கெல்லாம் நாம் உதவி செய்தோமா? இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து உங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சுய பரிசோதனை சுய விசாரணை என்ற இந்த தலைப்பின் கீழ இந்த ஒரு செய்தியை நாம் அறிகின்றோம். பொருளாதார ரீதியாக நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். அடுத்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் கடைசியான ஒரு தலைப்பு, பழக்க வழக்கங்கள், கொடுக்கல் வாங்கல்கள், மக்களோடு பழகக்கூடிய அந்த கலாச்சார ரீதியான விஷயங்கள். இதுல நாம எந்த அளவுக்கு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், காலங்கள் எப்படியெல்லாம் மாறிக்கொண்டு வருகின்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களிலே நாம் அறிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா எந்த செய்திகளை நாம் அறிந்தோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழக்கூடியவர்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கியருவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.